வணக்கம். நிறைய பேர் கேட்குறது, அடுத்த மாதம் அடுத்த வருஷம் 6 மாதம் கழிச்சு எங்கே போகுதுன்னு சொல்லாதீங்க. மண்டே எங்கே போகுது, அடுத்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேள்விக்கு வரலாம். சரியா? 23,520 இதுதான் இலக்கு. எப்போத்துக்குள்ளே வரலாம்? ப்ராபப்ளி 26ஆம் தேதி மேக்ஸிமம் நான் சொல்கிறது. ரைட்? நவம்பர் 26க்குள்ளே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோஸ்ட் லைக்லி 20ஆம் தேதிக்குள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 26 வரத்துக்கு டைம் சைக்கிள் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 பேட்ச் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இன்னொன்று வந்து 26th காட்டுது. 26th வருதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி 2-3 விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கலாம். நியூஸ் என்ன நியூஸ் இருக்கும்? மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து நவம்பர் 20ஆம் தேதி இருக்குது. மும்பையில் அன்னைக்கு இருக்குது. அண்ட் அன்னைக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்டும் வந்து லீவ். ரைட்? மகாராஷ்டிராவில் தான் என்எஸ்சி இருக்குது அண்ட் பிஎஸ்சியும் அங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் லீவ். 23ஆம் தேதி இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட். 23 வந்து சாட்டர்டே. நேச்சுரலி என்ன ஆகும்? 24 சண்டே. 25 ரியாக்ட் ஆகும், இல்லை 26 வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ வோலட்டாலிட்டி ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி 11ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ராபப்ளி அடுத்த ஒரு 9-10 நாள் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 2 வீக்ஸில் வந்து என்னென்ன நடக்கணுன்றது பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ரைட், வர 13ஆம் தேதி கடைசி நாள் வீக்லி நிஃப்டி ஆப்ஷனுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் 8 வருஷம் ரைட், நம்ம வந்து வீக்லி நிஃப்டி விளாண்டு நிஃப்டியில் வீக்லி பேங்க் நிஃப்டி ரைட் விளாண்டு நிறைய பேருக்கு. ஸோ அது இல்லாத என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். ஸோ வால்யூம் எங்கே போகுது? நிஃப்டியில் போகுதா இல்லை பிஎஸ்சியில் பேங்க் நிஃப்டியில் போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். பட் இவென்ச்சுவலி அங்கேயும் வந்து எடுக்க போகிறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ராபபிள் டேட் கொடுத்துருக்குறோம் அண்ட் ப்ராபபிள் டார்கெட் கொடுத்துருக்குறோம் வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டு உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் போடணும்னு நினச்சால் போடுங்க. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி ரைட். ஸோ கரண்ட் லெவல் எங்கே வேணால் இருக்கட்டும், 49,880. மறுபடியும் நான் சொல்கிறேன், 49,880 எப்போத்துக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது? அதே 26ஆம் தேதி நவம்பர். ஸோ இதுதான் வந்து கரண்ட் லெவலில் வந்து மார்க்கெட் கண்ணுக்கு தெரியுது. மூணாவது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து சம்வேர் அரவுண்ட் 18th அடுத்த வாரமே ரைட். நம்ம 11 ஆரம்பிக்கிறோம், ப்ராபப்ளி அடுத்த மண்டே. அதான் வந்து ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கரண்ட் லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் காட்டுது. கரண்ட் லெவலில் வந்து 23,800-850 பக்கமாக வந்து காட்டிகிட்ருக்கு. இது வந்து 22,900 வரைக்கும் காட்டுது. ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் 800 to 900 பாயிண்ட்ஸ் வந்து 800ல 900 to 1000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ மூணுமே வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி மூணுமே வந்து டவுன் சைடில் காட்டிக்கிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸு எஸ்பெஷலி ஹெவி வெயிட்ஸ், நீங்கள் ஐடி செக்டாரில் இருக்கிற சில ஸ்டாக்ஸை விட்டுருங்க ரைட். மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார்லேயும் மெஜாரிட்டி ஆஃப் தி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து டவுன் சைடில் காட்டிகிட்டு இருக்கு. அப்போ எதுக்குடா நீ வந்து போன வாரம் இந்த வாரத்தில் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பற்றி நீ சொன்னன்றது ஒரு கேள்வி வரும் ரைட். வென் இதெல்லாம் இவ்வளோ உழுவும் போதும் இது எப்படி மேலே போகுன்றது. அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுன்றது சொல்லியிருக்கிறேன். அது எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நார்மலாக ரைட் எதிர்நீச்சல் போட்டுட்டு போகும். நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், இந்த ஹோல் ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ரெண்டே டவுன் சைடு இருக்கும் போதும் ரைட் லாஸ்ட் 2 days மார்க்கெட் எப்படி உழுந்துச்சுன்றது உங்களுக்கும் தெரியும். அது உளுந்தும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு எக்ஸப்ட் ஃபார் ஒரு ஸ்டாக்கு. ஐ திங்க் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், மகா பேங்க். அது மட்டும்தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ரெண்டாவது பிஇஎல், அடுத்தது ஃபெட்ரல் பேங்க். இது எல்லாமே வந்து டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் சைட்லேயும் சில பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியும். இன்றைக்கி ஜோஹோ மீட்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டவுன் சைடில். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியை பற்றி சொல்லியாச்சு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே சொல்லலை.
செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா செக்டாருமே படு மோசமாக இருக்குது, ரைட்? அதில் இப்போதைக்கு நல்லா இருக்கிற செக்டார்னு சொல்லிட்டுனா ஹெல்த் கேர் செக்டார் மட்டும்தான் வந்து நல்லா இருக்குது. இது எதுவுமே வந்து டே சார்ட்டில் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. சில ஸ்டாக்ஸில் வந்து டே டவுன் சைடில் இருக்குது, வீக்லி சார்ட் வந்து ப்ராபபிள் கரெக்ஷன் ஜோனில் இருக்குது, அண்ட் மந்த்லி சார்ட் வந்து நல்லா இருக்குது. பட் சில செக்டார்ஸ் லைக் எனர்ஜி, மீடியா இதெல்லாம் வந்து படு கேவலமாக இருக்குது. எல்லாமே வந்து டவுன் சைட் காட்டிகிட்டு இருக்கு. எப்படி ஹெல்த் கேரில் ஒரு ப்ராபபிள் ஒரு 5-6% வந்து அப்சைடில் இருக்குது, ரைட் now அரௌண்ட் 42,000 லெவலில் இருக்குது. அது 44,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செக்டார் பற்றி. ஸோ ஹெல்த் கேரில் அப்சைடு வந்து ஒரு 5-6% அப்சைடு இருக்குது. ஸோ டவுன் சைடு ரிஸ்க் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த செக்டாரில் என்ன ஸ்டாக்குன்றது நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி உள்ளே போகிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஹெல்த் கேர் நாட் ஃபார்மா. ஃபார்மாவும் ஹெல்த் கேர் மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல, ரைட்? ஹெல்த் கேரோட இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபார்மாவில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் டெஃபினட்டாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இப்போதைக்கு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் கை வைக்க வேணாம். நீங்கள் உடனே சொல்லலாம் பிஎல்லாம் இருக்கேன்னு. பிஎல்லை விட்டுருங்க. பிஎல் வந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஹெச்ஏஎல் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸு நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. டவுன் சைட் பொட்டென்ஷியல் அட்லீஸ்ட் ஒரு 8-10% டவுன் சைட் பொட்டென்ஷியல் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு வச்சிங்க. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நிஃப்டியோட சில டவுன் சைட் டார்கெட் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிளெயின் கிளம்பி சர்றன்னு கீழே வரப்போகிறது இல்லை, ரைட்? வேவ் 3 நம்ம பார்த்துருக்குறோம். ப்ராபபிள் வேவ் 4க்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் இருக்கலாம். ஒரு 3-5% இல்லை 7% அப்சைடில் வந்து இருக்கலாம் கரண்ட் லெவலில் இருந்து. பட் டவுன் சைட் ரிஸ்க் ஹெவியாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.